கதை பகுதியில நாம பார்க்க போற கதையோட பேரு கொக்கும் ஆமையும். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன குளம் ஒண்ணு இருந்துச்சாம். அந்த குளத்துல நிறைய மீன், தவளை, ஆமைன்னு நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சாம். ஒரு நாள் அந்த குளத்தோட கரையில நின்னு ரெண்டு கொக்கு பேசிக்கிட்டு இருந்துச்சாம். கொக்கு நண்பா, குளத்தை பாத்தியா? தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த வருஷம் சரியான மழையே பெய்யல. பாவம், இன்னும் ஒரு வாரத்துல இந்த குளமே வத்தி போயிடும். இதுல இருக்க மீன், தவளைங்க, ஆமைங்க எல்லாம் செத்து போயிடும். நினைச்சாலே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டதும் இன்னொரு கொக்கு சொல்லிச்சான், சரி விடு நண்பா, குளம் வத்தனா கொக்குக்கு கொண்டாட்டம் தானே. இருக்கிற மீனெல்லாம் நாம சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு கொக்கு சொல்லிச்சான், அட இப்ப சாப்பிட்டுடுவோம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு இன்னொரு கொக்கு சொல்லிச்சான், பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியில நிறைய மீன், தவளை என்னென்னமோ இருக்கு. நாம அங்க போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அதை கேட்டதும் குளத்துல இருந்த குட்டி ஆமை, கொக்கண்ணா கொக்கண்ணா, என்னையும் கூட்டிகிட்டு போறீங்களா? இங்க இருந்தா நான் தண்ணி இல்லாம செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட கொக்கு சொல்லிச்சான், ஆமா தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நாங்க பறவைங்க, வானத்துல பறந்து போவோம். நீ ஒரு ஆமை குட்டி, உன்னால எப்படி பறக்க முடியும்? உன்னை எப்படி கூட்டிக்கிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஆமை சொல்லிச்சான், கொக்கண்ணா கொக்கண்ணா, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. ஒரு குச்சிய நீங்க ரெண்டு பேரும் வாயில கவிக்கங்க, நடுவுல குச்சிய நான் வாயால கடிச்சுக்கிறேன். அப்படியே என்னை மேல தூக்கிக்கிட்டு பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அடட, நல்ல யோசனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு ஆமை சொன்னபடியே ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு வந்து ஆமையை கடிச்சுக்க சொல்லி வாயில கவ்விக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சுதான். பக்கத்து ஊரை நெருங்கினதும் அங்க இருந்த குழந்தைங்கெல்லாம் ஆமை வானத்துல பறக்கிறத பார்த்து சந்தோஷத்துல கை தட்டி கும்மாளம் போட்டாங்களாம். குளமொன்றில் ஆமையும் கொக்கிரண்டும் வாழ்ந்ததாம். குளத்தில் தண்ணி வற்றவே கொக்கு மேல பறந்ததாம். ஆமை கூட பறந்ததாம், அழகாய் மேல பறந்ததாம் அப்படின்னு குழந்தைங்களாம் கை தட்டி பாட்டு பாடினாங்களாம். அதை பார்த்ததும் ஆமைக்கு ஒரே சந்தோஷம். ஐயா, இந்த ஊரே நம்மளதான் கொண்டாடுது. இன்னைக்கு நாம தான் ஹீரோ. நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம ஆமை வாயை திறந்து, நான் வானத்துல பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவ்வளவுதான், தொப்பக்கட்டின்னு மேல இருந்து கீழே விழுந்து நசுங்கி போச்சான். இந்த ஆமை என்ன செஞ்சிருக்கலாம்? ஆமா, பக்கத்து குளத்துக்கு போற வரைக்கும் வாயை திறக்காம அமைதியா இருந்திருக்கலாம். சரி, இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன நீதி தெரிஞ்சது? ஆமா, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு. சரி குழந்தைகளா, நீங்க எப்பவுமே சிந்திச்சு செயல்படணும். அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. சரியா? இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.